எங்களுக்கு தகவல் என்ன சொல்றாருன்னா அமுதன் இறந்துட்டாரு மேடம் அப்படின்ற தகவல் வருது. இல்ல சார், எங்களுக்கு அந்த தகவல் இல்ல சார். அதுக்கு சம்மதமே இல்லைங்க. இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், இல்ல. போலீஸ் காவல்துறை கேட்டாங்க. எங்கள்கிட்ட ஏன் உன் பையன் மருந்து குடிச்சிட்டான் சூசைட் பண்ணிட்டான்னு ஏன் சொல்லணும்? இத்தனை பேரை அடிச்சு போட்டிருக்கானுவ. இந்த காலேஜ்ல சேர்க்க கூடாது, இந்த காலேஜ் மேல நடவடிக்கை எடுக்கணும். வணக்கம், இது அரசின் கழகம். இன்று சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ அந்த கோயம்புத்தூர் விஷயங்கிறது பெரிய பேசும் பொருளாத மாதிரி, அது என்னன்னா கிட்டத்தட்ட அது கோஷ்டி பூசல் தான். அவர் அதிலேயே பேசியிருந்தார், சட்டத்திலே பேசினார், பார்த்துருப்பீங்க. உதயநிதி வந்து அதெல்லாம் 20 பேர் கொண்ட கும்பல் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய செய்திகள் நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து முன்கூட்டியே சேட்டை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். செல்போனை திருடிருக்கிறார். இன்னும் சமையலுக்காரன் கூட அடிச்சுக்கான்னு சொல்லி ப்ரெஸ் மீட் நேற்று வந்திருக்கிறது. உண்மையிலே என்ன நடந்திருக்குது இப்படி பார்க்குறீங்க? இல்லை, வழக்கமாக சினிமாவில் வரக்கூடிய காட்சி இருக்கும் தெரியுமா? ஒரு இந்த வேட்டையன் படம், இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தனை வந்து குற்றவாளியாக சித்தரிக்கணும் அப்படின்னா, விசாரணை படம் உட்பட பல படங்கள், காவல்துறை வந்து ஒருத்தனை வந்து குற்றவாளி ஆக்கணும்னா அதுக்கு வந்து சில ஸ்கெட்ச் போடுவாங்க. ரைட்டர் படம் பாரஞ்சித்தோட ப்ரொடக்ஷனில் வந்தது. அந்த படத்தில் வந்து ஸ்டோரியவே எப்படி எழுதுறதுன்றது ரைட்டரே சொல்லி கொடுப்பாரு. நீங்கள் வந்து நீதிபதிகளே வந்து மிரண்டு போகிற அளவுக்கான ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு கடைநிலை ஊழியர், காவல்துறையின் கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ரைட்டரால் எழுத முடியும். அதனால நீதிமன்றம் எப்பவுமே அதை நம்புறது கிடையாது. இன்னைக்கு நீதிமன்றங்களே பல்வேறு கேள்விகளுக்கு உள்ளாகிறாங்க. நம்ம கேள்வி என்னன்னா, நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு செய்தியை உருவாக்குவதும் அது வந்து ஒரு 1000 crore கிளப்பில் இணைகிற அளவுக்கான ஸ்க்ரீன் பிளேயும் ஒரு ஸ்டஃப் எதில் இருக்கும்னா ஒரு காவல்துறையினுடைய ரைட்டிங் ஸ்டைலில் இருக்கும். அதனால் இது ரைட்டிங் ஸ்டைலா அப்படின்னு கேட்டால் நான் விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் அது ரைட்டிங் ஸ்டைலா இல்லையாங்கிறத அவங்க பார்வையாளர்கள் புரிஞ்சுக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த சம்பவத்தை வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் எழுப்புறார். அவர் எழுப்பும்போது இதுக்கு வந்து பொறுப்பு இருக்குது. ஒரு பையனை, ஒரு காலேஜ் படிக்கிற பையனை, இன்ஜினியரிங் 3வது ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பையனை சக கல்லூரி மாணவர்கள் 20 பேர் சேர்ந்து தாக்குறாங்க. அந்த பையன் இறந்து போயிட்டான். இதுக்கு அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குது. அந்த கல்லூரி ஹிந்துஸ்தான் கல்லூரி, அந்த கல்லூரியில் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு உடனே பதட்டம் வந்துடுது. யாருக்கு? சபாநாயகருக்கு ஒரு பதட்டம் வருது, அமைச்சர் ராஜ்மோகனுக்கு ஒரு பதட்டம் வருது. பேசவே விடல. இதெல்லாம் இப்ப பேசாதீங்கன்றாரு சபாநாயகர். இருங்க, அதை நம்ம பதில் சொல்லிடுவோம், அது வந்து கோஷ்டி பூசல் அப்படின்னு ராஜ்மோகன் சொல்றாரு. எதுக்குடா இவ்வளவு பதறாங்க ரெண்டு பேரும்? சாதாரண ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அதுல ஒரு சம்பவம், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த பிரச்சனையை சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அதை சொல்றதுதான் எதிர்க்கட்சி தலைவருடைய வேலையே. சொன்னதுக்கு பிறகு ஆமாங்க நாங்களும் விசாரிச்சாங்க, காவல்துறை அந்த பகுதியை சார்ந்த கிணத்துக்கடவு பகுதியை சார்ந்த காவலர்கள்ட்ட நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம், அவங்க தரப்புலேருந்து இந்த செய்தி எங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பேசலாம், சட்டத்துறை அமைச்சர் பேசலாம். அந்த கல்லூரி மாணவருக்கு அது நடந்ததுனால விஸ்வநாதன் காங்கிரஸ் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் பேசலாம். அப்படி இல்லைன்னா முதலமைச்சர் இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு, இல்லாட்டி நிழல் முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனா எப்பவும் பேசுவார், அவர் பேசலாம். இப்படி யாருமே பேசாம திடீர்னு ராஜ்மோகன் குதிச்சு வர்றாரு. சபாநாயகர் அதை பத்தி பேசாதீங்க, 4 நாள் கழிச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்றாருன்றப்பதான் நம்மளுக்கு வந்து இன்னும் பெரிய சந்தேகங்கள் அது கிளப்புது. அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தேடி போகும்போது, எப்பவுமே ஒரு எஃப்ஐஆர்னு ஒன்று இருக்கும், பாதிக்கப்பட்ட தரப்புன்னு ஒன்று இருக்கும். 2 தரப்பு தான் இருக்கும். இப்போ இந்த அமுதன் என்கிற நபர் இறந்து போறாரு. அவங்களுடைய அப்பா அம்மா பேசுகிற காணொலி ஒன்று வெளியில் வருது. கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, என் பையன் காலேஜில் போதைப் பொருள் புழங்குதுன்னு. யார்கிட்ட? காலேஜில் கொடுத்தாரு. அந்த காலேஜில் லெட்டரை இங்கிலீஷில் எழுதி கொடுத்தாரு. காலேஜ் நிர்வாகம் தான் கேட்டுச்சு. என் பையனை 20 பேரும் அந்த எவன் பேரெல்லாம் எழுதி கொடுத்தாங்களோ அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்க ஐயா, காலேஜுக்காரங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஐயா அப்படின்னு அந்த தாயும் தகப்பனும் அழுகுறாங்க அந்த பையனுடைய உடம்பை பார்த்துட்டு. அந்த பையனுடைய சக நண்பர்கள் அங்கே வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க, கண்ணீர் சிந்துறாங்க, அந்த உடம்பை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. பெரிய வலி அது கொடுக்குது. அதுக்கு பிறகுதான் சட்டமன்றத்தில் அது ஒரு கேள்வியாக மாறுது. அந்த வலி, அந்த வேதனை எதுவுமே மனசுக்குள்ளே இல்லாமல்
ராஜ்மோகன் வந்து இது கோஷ்டி மோதல் அப்படிங்கிறாரு. கோஷ்டினா முதல்ல என்ன? சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக அறக்கழகம் தவந்தோழரும் மில்டனும் இந்திரகுமாரும் சேர்ந்து போய் யூடியூப் ரூட்டஸ் மைனரையும் சத்யாவையும் பாட்டரையும் அடிச்சாங்கன்னா அதுக்கு பேர் கோஷ்டி மோதல். யூடியூப் ரூட்டஸ் விசஸ் அறக்கழகம் பேரலை கேங் ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். தவன் தனியா மதுரையில உட்காந்துக்கிட்டு ஆபீஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நானு இந்திரகுமார் மில்டன் மைனரு சத்யா எல்லாருமா சேர்ந்து சென்னையில இருந்து டிக்கெட்டை போட்டு கிளப்பி தவம் ஆபீஸுக்குள்ள நுழைஞ்சு தவத்தை அட்டாக் பண்ணா அதுக்கு பேர் கோஷ்டி மோதலா? திட்டமிட்ட சரிதான். ஆனா ராஜ்மோகனுக்கு வந்து ஒரு பையன் அமுதன் என்கிற ஒரு நபர் போய் 15 பேர் சேர்ந்து மித்த ஆட்கள் தாக்குனாங்கன்னா அதுவும் இந்த பையன் போகல, இந்த பையன் இழுத்து வரப்பட்டிருக்கான். காலேஜுக்கு போய்கிட்டு இருந்த பையனை வண்டியை நிப்பாட்டி வண்டியில ஏறா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் 15-20 பேர் கட்ட கொடி ஆயுதங்கள் கத்தி உட்பட வச்சு அடிக்கிறது கோஷ்டி மோதல் ஆகுது. அவரு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அப்பதான் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு பேசு பொருளாக மாறுகிறது. 1 vs 20ங்கிறது கோஷ்டி மோதலா இல்லையாங்கிறத ராஜ்மோகன் விளக்கணும். இப்ப இந்த சம்பவம் எங்க இருந்து தொடங்குது அப்படிங்கிறத தேடி போகும்போது அவங்க காலேஜ் நிர்வாகம் ராஜ்மோகன் இப்படி பேசி இது கோஷ்டி மோதல்னு சொன்ன கொஞ்ச நேரத்துல அந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரி வந்து வெளியில பிரஸ் மீட் அட்டன் பண்றாங்க. அவது எக்ஸ்ட்ரீமான ஒரு துணிச்சல்ல, ஒரு தைரியத்துல, எந்த விதமான சலனமும் இல்லாம, அதாவது ஏன் இந்த வார்த்தையை நான் சலனம் இல்லாம குற்ற உணர்ச்சி இல்லாமன்னு அழுத்தி சொல்றேன்னா, நம்ம ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடந்துருச்சு. சின்னதா கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆயிட்டாரு. பொறுப்பு ஏற்கிறத விடுங்க, அது 2ஆம் பட்சம். அந்த மொமெண்ட் உங்களுக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உடனடியா உங்கள்ட்ட யாராவது இதை பத்தி நீங்க விளக்கம் கொடுங்க, என்ன ஆச்சுங்க அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டா நீங்க கூலா 4 பேர் வந்து நின்றுட்டு எங்க மேல எதெல்லாம் ஃப்ரேம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நான் பேசுவேன், பெர்ஃபெக்டா நான் இதெல்லாம் பேசினா தப்பிக்கலாம் அப்படின்ற ஆங்கிள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு ஈஸி டயக்ராம் போட்ட மாதிரி வந்து பேசுவீங்களா? மாட்டீங்கல்ல. அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் வந்து அப்படி ஒரு 4 பேரும் வந்து உட்காந்துக்கிட்டு ஹீஸ் டாக்டர் ஹீஸ் பிஆர்ஓ ஐ எம் பிரின்சிபல் அப்படின்னு அந்த மேடம் வந்து உட்காந்து பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, நீங்க யார் முதல்ல ப்ரெஸ் அட்டன் பண்றதுக்கு? உங்க காலேஜை சார்ந்த நபர்கள் 15 பேர் உங்க காலேஜை சார்ந்த ஒரு நபரை கொண்டிருக்கிறாங்க. நீங்க அதில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய நபரா மாறுறீங்க. அந்த பையனுடைய அப்பா அம்மா இந்த காலேஜ் நிர்வாகம் தான் இதை செஞ்சிருக்கு, அவங்க தான் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் போது யூ ஆர் அக்யூஸ்ட். நீங்கள் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய நபர், விசாரணை வளையத்தில் இருக்க வேண்டிய நபர். உங்கள் மீதான எஃப்ஐஆர் அப்படித்தான் பதிவு செய்யப்படுது. அந்த இழந்த அமுதனுடைய அப்பா அம்மா கொடுத்துருக்கக்கூடிய புகார். நீ எப்படி வந்து பிரஸ் அட்டன் பண்ணலாம்? பப்ளிக் அப்பியரன்ஸ் நீ அப்படி பேசுறதுங்கிறது எதை அவங்க அப்படி பேசுறாங்கல்ல, அதனால என்ன தப்பு இருக்கு? ஒரு விக்டிமாவை கூட அவங்க இருக்கலாம்ல, அவங்க வெளியில வந்து பிரஸ் அட்டன் பண்ணி சொல்லலாம்ல. அப்படின்னா அவர்கள் விக்டிமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்களா? 1500-3000 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல் காலேஜ், அந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய பிரின்சிபல், உண்மையிலேயே என்கொயரின்னு ஒன்று இந்த காலேஜுக்குள்ள இந்த பையனுடைய மரணத்தை ஒட்டி போகுமே ஆனால் இந்த காலேஜுடைய பிரின்சிபல் என்ன ஸ்டேட்மெண்ட்டை பிரஸ் ரிலீஸாக கொடுத்தாரோ, பிரஸ் மீட்டில் கொடுத்தாரோ, அதற்கு எதிராக அந்த கல்லூரி மாணவர்கள் ஒருத்தரையும் பேச விடாமல் செய்யும். காலேஜ் பிரின்சிபல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுக்கு பிறகு நான் எப்படிங்க மறுத்து சொல்லுவேன்? நாளைக்கு அந்த வீடியோவை பார்த்தாங்கனாலோ அந்த சாட்சியை பார்த்தாங்கனாலோ மேம் நாளைக்கு என்னையவே காலேஜை விட்டு வெளியே அனுப்புவேன், என் அப்பா அம்மாவே வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுன்னு சொல்லுவாங்க, என்னைய படிக்க விடாம பண்ணுவாங்க, எனக்கு இன்டர்னல் மார்க்ல கை வைப்பாங்கன்ற பதட்டம் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வருமா வராதா? அப்புறம் எப்படி அவன் உண்மையை சொல்லுவான்? இது சாட்சிகளை அளித்தல்ல வருமா வராதா? அப்ப அந்த வேலையை இவர்கள் செய்வதற்கு உண்டான முகாந்திரம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. ஹிந்துஸ்தான் காலேஜுங்கிற பெயரை சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் சொல்றாரு, பதறாரு ராஜ்மோகன் அவர்கள், பதறாரு சபாநாயகர் அவர்கள், பேசாதீங்க 4 நாள் கழிச்சு பேசலாங்கிறாரு. அதே நேரத்தில் அந்த ஹிந்துஸ்தான் காலேஜினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய 5 பேர் வெளியே வந்து பிரஸ் அட்டன் பண்றாங்க. எக்ஸாக்டா ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொன்னாரோ அதே இதை எக்ஸ்பிளைனா பண்றாங்க. என்னன்னு, கோஷ்டி, இந்த பையனுக்கும் அவங்களுக்கும் ஏதோ முன்விரோதம் இருந்தது, ஏதோ சண்டை நடந்தது. இவங்க சொல்ற அந்த நெரேட்டிவை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சம்பவம் வந்து ஜூலை 21ஆம் தேதி நைட்டு இந்த பையனும் அமுதன் என்கிற இறந்த பையனும் அவனுடைய நண்பரும் சேர்ந்து வெளியில திரிஞ்சாங்க. அப்ப சமையல்காரரு, எங்க காலேஜ் ஹாஸ்டல் சமையல்காரரு, என்னடா இப்படி வெளில சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப இந்த பசங்க வந்து அவரோடு வாக்குவாதம் பண்ணி தள்ளுமுள்ளு நடந்து அவர் தாக்கப்படுறார்.
மருத்துவமனையில் அடுத்த நாள் காலையில் சேர்க்கப்படுறார். அவருக்கு இப்படி ஆனது தெரிஞ்ச உடனே கல்லூரி சமையல் வேலையை பார்க்கக்கூடிய காலேஜில் ஹாஸ்டலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணி நாங்கள் சமைக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க, பாவம் எங்கள் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாம போயிருங்க, பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற ஃபீல் வந்ததுனால உடனடியாக நாங்கள் வந்து என்கொயரி கமிஷனை போட்டு அவங்க எல்லாரையும் பேரண்ட்ஸை வரணும்னு சொல்லி இவங்க பேரண்ட்டையும் அவங்க பேரண்ட்டையும் தனித்தனியாக வர சொன்னோம். அவங்க சொன்ன தேதியிலேயே வர சொன்னோம். அவங்க 23, 24 தேதிகளில் வந்தாங்க. அவங்கள்ட்ட பேச வச்சு அவங்கள்ட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கி நாங்கள் அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் பேரண்ட்ஸை கூப்பிட்டு மன்னிப்பு கடிதம் எழுத வைக்கிறங்கிற இந்த கல்ச்சர் மிகப்பெரிய அயோக்கியத்தனமான கல்ச்சர். ஏன்னா காலேஜ் நிர்வாகம் என்ன சொல்லுதோ, பிள்ளையுடைய படிப்புக்கு அது பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பெத்தவங்க கையெழுத்து போட்டு தான் வருவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு எழுதி கொடுத்துட்டு போயா அப்படின்னு ஒரு போலீஸ் சொன்னார்னா, நான் தப்பே பண்ணலையே, நான் எதுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசுவோமா? பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அறக்கழகம் பார்வையாளர்கள் யாராவது ஒருத்தர் அப்படி தவளாத்தா சொல்லிட முடியுமா? அப்படி சொல்லிட்டு நம்மளை ஸ்டேஷனை விட்டு வெளியில் அனுப்புவாங்களா? ஏண்டா நான் உன்னை மன்னிச்சு விடுறேங்கிறேன், நீ எழுதி கொடுத்துட்டு போறான்னா எழுதி கொடுக்க மாட்டியாடா நீ அப்படின்னு அதட்டினா, சரி எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஏழ்ற, மன்னிச்சு விடுறேங்கிறாருல, நம்ம பண்ணலைனாலும் பரவாயில்ல, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எழுதி கொடுத்து அனுப்பிடுவோம். இதே தான் காலேஜ் நிர்வாகமும் செஞ்சிருக்கோம். சரி ஓகே, அந்த பையன் தவறு செஞ்சவனாவே இருக்கட்டும், நான் அந்த வாய்ப்புக்கும் இடம் கொடுக்குறேன். பையன் தவறு பண்ணியிருக்கிறான், ஏன்னா சிசிடிவியில் பிடிச்சி தள்ளி விட்டது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே காலேஜ் நிர்வாகம் அந்த பையனுடைய பெற்றோர்கிட்ட, உங்க பையன் கூட தான் போயிருக்கிறான், அவன் மேல எந்த தப்பும் இல்லை, அது அடுத்த நாள் அவங்க போறப்ப 31ஆம் தேதி போறப்ப உங்க பையன் மேல கூட போனதுக்கு எதுக்குடா நீ போனன்னு கேட்டுதான் மேமே திட்டினாங்க. அதனால என் பையன் நல்ல பையன் தான், என் பையன் மேல எந்த தப்புமே இல்லையேன்னு அந்த அம்மாவும் அந்த குழந்தை அந்த அமுதனுடைய அம்மாவும் அப்பாவும் பேசுற வீடியோவும் இருக்கு. அதையும் நீங்க பார்வையாளர்களுக்கு போட்டு காட்டுங்க. அப்ப அந்த பையன் மேல தப்பு கிடையாது, ஆனாலும் பரவாயில்ல நான் குற்றத்தை ஒத்துக்கிறேன், கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு இவங்க சொல்றாங்க. இது பேரண்ட்ஸோடைய நரேஷன். போலீஸ் நரேஷனும் காலேஜ் நரேஷனும் இப்படி ஒரு சம்பவத்தில் அவங்க ஈடுபட்டதுனால எங்களுக்கு வேற வழி இல்லை, அவங்களை ஆக்ஷன் எடுத்து வெளியில் அனுப்பிட்டோம். ஆனால் அந்த பையன் வீட்டுக்கு போகாம வெளியிலேயே நாங்கள் ரூம் எடுத்து தங்கிக்கிறேன்னு சொல்லி இருந்தான். எப்போ இருந்தான்? 31ஆம் தேதி அவங்க பேரண்ட் மறுபடியும் வந்து பேசுறாங்க, என் பையனை சேர்த்துக்கங்க. இல்லப்பா காலேஜில் ஃபங்க்ஷன் இருக்கு, 11ஆம் தேதிக்கு மேலே வா அப்படின்னு காலேஜ் நிர்வாகம் சொல்லிருச்சு. சம்பவம் நடந்த 21ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 20 நாள். இங்கிட்டு 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாள், 9 நாள்னு வைங்க, இங்கிட்டு ஒரு 9 நாள் வைங்க, 15, 18 நாள். இத்தனை நாள் கழிச்சு நீ வாப்பான்னு சொல்லி அனுப்புறாங்க. இன்டர்னல் மார்க்ல கை வச்சிருவாங்க. இன்டர்னல் மார்க் போச்சுன்னா செமஸ்டர்ல பாஸ் ஆக முடியாது, அதனால நான் காலேஜுக்கு போறேன்னு இன்டர்னலும் அட்டன் பண்ண போறான். ஒரு இன்டர்னல் அட்டன் பண்ணாதா சொல்லி அவங்க அம்மா பேசுற வீடியோவும் இருக்கு. ஆமா இருக்காது. அப்ப இன்டர்னல் எழுதக்கூடிய வாய்ப்பையும் அந்த பையனுக்கு கொடுத்ததுக்கு பிறகு இந்த பிரஸ் மீட் என்ன சொல்றாங்க, நாங்க கடைசியா அந்த பையனை பார்த்தது 31ஆம் தேதி தான், அதுக்கு பிறகு நாங்க பார்க்கலங்கிறாங்க, காலேஜுக்கு வரலங்கிறாங்க. அப்ப இந்த பையன் உண்மையிலேயே காலேஜுக்கு வந்தாரா வரலையா? இப்ப சம்பவத்தின் போது காலையில 9:30 மணிக்கு அவனை காலேஜுக்கு வரும்போது இழுத்துட்டு போய் ஒரு கேங்க அடிச்சாங்கன்னா, காலேஜுக்கு தான் அவன் 11ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடாது, எதுக்கு காலேஜுக்கு போனான்? இருக்க போய் தானே போயிருக்கான். அப்ப அது என்ன கணக்கு, அது என்ன எப்படி? அந்த கேள்விக்கு எதுக்குமே பதில் கிடையாது. அப்படியே கட் பண்ணுங்க. சம்பவம் 21ஆம் தேதி ஹாஸ்டல்ல நடந்ததுக்கு இது 31ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அமுதனும் ஸ்ரீமான் என்கிற அவருடைய நண்பருமா சேர்ந்து தனியா ஒரு ரூம்ல இருந்ததாகவும், அந்த ரூம்ல அதிகாலை 5:30 மணிக்கு சம்பவம் நடக்கிற ஆகஸ்ட் 10ஆம் தேதி அதிகாலை 5:30 மணிக்கு முகமூடி அணிந்து கொண்டு கர்ச்சீப்பை கட்டிக்கிட்டு அமுதன் உட்பட ஒரு 5 பேர் கிளம்பி போய் அந்த கல்லூரி ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய இளவரசன் என்கிற நபருடைய ரூமுக்கு போய் வழிப்பறி செஞ்சாங்க. மொபைல் போனை திருட போயிருக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த பையன் மாஸ்க் அப்படி உருவி பார்க்கும்போது கர்ச்சீப்பை உருவுனதுல இளவரசன் அமுதனுடைய முகம் மட்டும் தெரிஞ்சிருச்சு, மீதி யாருடைய முகமும் தெரியல. அப்படியே கிளம்பி அந்த பையன் வந்து இங்க படுத்துக்கிட்டான் அவன் ரூம்ல. காலையில 9:30 மணிக்கு இவன் கிளம்பி போறப்ப இந்த பாதிக்கப்பட்டிருந்த இந்த செல்போனை பறி கொடுத்த இளவரசன் அந்த பசங்க எல்லாருமா சேர்ந்து இந்த பையனை நிப்பாட்டி தாக்கி கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நடந்துச்சுன்னு எஃப்ஐஆர் ஆக்குறாங்க. இப்ப நம்ம கேள்வி என்ன வருதுன்னா, வரவே இல்லை இந்த சம்பவம். ஆமா, இப்ப போதைப் பொருள் இல்லைன்னு காலேஜ் நிர்வாகம் சொல்லுது. இந்த போலீஸ் நெரேட்டிவும் இந்த செய்தியை இப்படிதான் கடத்துது. கேள்வி என்னன்னா, 5:30 மணிக்கு வழிப்பறி பண்ண போன அமுதனை வேற எந்த பையனையும் பார்க்காம இந்த பையனை மட்டும் பார்த்துருக்குறாங்கன்னா, அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச ஒரு 4 மணி நேரத்துல கூடவே வந்தாப்புல இல்ல ஸ்ரீமானுங்கிற பையன், அந்த பையனை நீ ஓடுறான்னு சொல்லிட்டு ஏன் இந்த பையனை அடிக்கணும்? வழிப்பறி பண்ண வந்ததுல வேற யார் மூஞ்சியும் பார்க்கலன்னா அந்த பையனை இருக்க கூடும்னு தானே கூட்டு போயிருக்கணும். அப்ப அந்த பையனை எஸ்கேப் பண்ண விட்டுட்டு இந்த பையனை மட்டும் அடிச்சிருக்கிறாங்கன்னா உண்மையிலே அடிச்சது அந்த கும்பல் தானா அப்படிங்கிற கேள்வி வருது. அதுக்கு பதில் கிடையாது. அப்புறம் 5:30 மணிக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு உடனடியா கம்ப்ளைண்ட் ஆகுது. விடியுது 9:30 மணிக்கு விடியறதுக்குள்ள அது கம்ப்ளைண்ட் ஆயிருது. அது வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுது.
9:30 மணிக்கு அந்த விசாரணை நடக்கிறதுக்குள்ள இங்க ஒரு அட்டாக் நடந்து போயிருது. ஆனா ஹாஸ்டல் பையன் வந்து ஹாஸ்டல் வார்டனை வந்து அடிச்சது வந்து காலேஜ் நிர்வாகத்துக்கு தெரியவே தெரியாது. அதாவது காலேஜ்ல ஒரு சம்பவம் நடந்து ஹாஸ்டல் வார்டனை அந்த சமையல்காரரை அடிச்சது அன்னைக்கே ரிப்போர்ட் ஆகி அன்னைக்கே காலேஜில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சு பேரண்ட்ஸ் அடுத்த நாளே வர வைக்கிற அளவுக்கு காலேஜ் நிர்வாகம் வேகம் எடுத்துருச்சு. ஆனா இந்த சம்பவம் காலையில 5:30 மணிக்கு 10ஆம் தேதி வழிப்பறி பண்ணதா அமுதன் பண்ணதா சொல்லப்பட்ட சம்பவம் நடந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் எது அட்மிட் ஆகி காலேஜ் வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல்ல அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து காலேஜ் பிஆர்ஓவுக்கு கால் பண்ற வரைக்கும் காலேஜ் நிர்வாகத்துக்கு தெரியவே தெரியாது. ஆச்சரியமா இருக்கு. தெரியவே தெரியாது. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தெரியவே தெரியாது, அதனால நாங்க இதை பத்தி பதிலே பேச மாட்டோம், எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு. கரெக்டா அந்த அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், அவர் ஆசிரியர், பிஹெச்டி முடிச்சதுனால அவர் டாக்டருங்கிறோம். அவர் வந்து சொல்ல வரும்போது இந்த கருப்பு கோட்டு போட்டிருக்கிற அம்மா கையை வச்சு இப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சைடு இருந்து தெரியும் பசங்களே கொடுக்குறாங்க. அவங்க அப்பா நீங்க அந்த வீடியோ போட்டு காட்டுங்க. அவங்க இப்படிங்கிறாங்க. அவர் எதை சொல்ல வேணான்னு சொல்றாங்களா எனக்கு புரியல. கேளுங்க, அதுக்கு பதில் வாங்கணும். நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம வந்து வீடியோவா பாக்குறோம். அந்த சம்பவத்தில் அந்த சம்பவத்தை காட்சிப்படுத்துவதற்காக சென்று இருந்த பிரஸ் மீட்டை அட்டன் பண்ண போயிருந்த பத்திரிகையாளர்களுக்குமே அவங்க பேசுறதுல முன்பின் முரணான சந்தேகங்கள் வந்து கேள்வி துருவி எழுப்புறாங்க. நன்றிங்க வணக்கங்கன்னு எந்திரிக்கிறாங்க. என்னங்க எதுவுமே தெரியாதுன்னு சொல்றதுக்கு எதுக்குங்க பிரஸ் மீட்டுக்கு வந்தீங்கன்னு அவங்க பேசுற பிரஸ் மீட்ல இருந்த பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு. இவங்க எந்திரிச்சு நின்றுக்கிட்டு எங்களுக்கு தெரியாதுங்கன்னு வர்றாங்க. யாரை காப்பாற்றுவதற்கு யாரு சொல்லி இந்துஸ்தான் காலேஜ் நிர்வாகம் இந்த பிரஸ் மீட்டை வச்சுச்சு. சட்டமன்றத்தில் இந்துஸ்தான்ங்கிற பெயர் வந்த உடனே பிரஸ் மீட்டுக்கு இந்துஸ்தான் குரூப் வந்து எதற்கு வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு வரணும். இது எல்லாமே இந்துஸ்தானை சுத்தி இருக்கக்கூடிய அந்த காலேஜை சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கு. இதுவுமே காரணம் இல்லாம எழுப்பல. இல்ல அது என்ன காரணத்துக்காக போலீஸும் காலேஜ் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இப்ப ஹிந்துஸ்தான் காலேஜ் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிங்கிறது அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வந்து கேரளா பார்டர். அந்த பகுதி வந்து போதைப் பொருட்கள், நம்ம சொல்றது வெறும் கஞ்சாவை தாண்டி இருக்கக்கூடிய பல்வேறு போதைப் பொருட்கள் வந்து சகலமா கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த ஏரியா நிறுவனங்கள் அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்கு. அது சம்பந்தப்பட்ட ஊழியர்களும் அங்க இருக்கிறாங்க. கேரளாவிலிருந்து வந்து படிக்கக்கூடிய நபர்களும் அங்க இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் பகுதியில் சமீபத்தில் கூட வீட்டுல கஞ்சா விதையை போட்டு தோட்டம் வளர்த்த ஒரு கேரளாக்காரரை பிடிச்சாங்க. இப்ப உத்தரப்பிரதேசலயும் மகாராஷ்டிரலயும் ஒரு கேரளாக்காரர் வந்து மெத்தபெட்டமைன் ஒரு சரக்கு வச்சிருந்து பேண்டுக்குள்ள வச்சிருந்து மாட்டினாரு. இப்படி அந்த ஏரியா வந்து பல சரக்குகளும் இந்த மாதிரியான போதை வஸ்துக்களும் புழங்குற ஒரு இடம். இன்னும் குறிப்பிட்டு ஹிந்துஸ்தான் காலேஜை சார்ந்த பசங்க, ஹிந்துஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு காலேஜஸ், அந்த பகுதியை சார்ந்த பசங்க பலரும் இந்த மாதிரியான போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள்ங்கிறது அந்த பகுதியை சார்ந்த பலரும் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ். ஹிந்துஸ்தான் காலேஜ் அப்படின்னு மட்டும் நீங்க நியூஸ் கூகுளில் தேடுங்க, அது சம்பந்தப்பட்டு பசங்க சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய கேஸ் மட்டும் எடுத்து பாருங்க. மாசத்துக்கு 1 வாரத்துக்கு 1ன்னு மாட்டிக்கிட்டே இருக்கும். சமீபத்தில், ரொம்ப முன்னாடிலாம் போக வேண்டாம், சமீபத்தில் 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச் நடந்துச்சுல, அந்த ஃபைனல் மேட்ச் நடந்தப்ப ஒரு ராபரி ஒன்று நடக்குது. 8லேருந்து 10 பேர் முகமூடி அணிந்து கொண்டு அந்த பகுதியில் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்து ஒருத்தருடைய வீடு ஏறி கொள்ளையடிக்கிறாங்க. அதில் வந்து ரோலக்ஸ் வாட்சு உட்பட பல்வேறு விலை உயர்ந்த வாட்சுகள், டேபு, செல்ஃபோனு எல்லாத்தையும் திருடிட்டு போகிறாங்க. போலீஸ் நடத்திய தீவிர விசாரணையில் 8 கல்லூரி மாணவர்கள் உட்பட ஒரு நபர் கைது செய்யப்படுறார். இந்த 8 கல்லூரி மாணவர்களில் 2 கல்லூரி மாணவர்கள் இந்துஸ்தான் கல்லூரி மாணவர்கள். இந்த அதிர்ச்சி மட்டும் பத்தாது. இப்போ நீங்கள் அப்படியே இவர் அமுதனுக்கு போடப்பட்ட எஃப்ஐஆரோட சேர்த்து பாருங்க. ராபரி நடந்தது, செல்போன் திருடுறது அப்படிங்கிற இந்த ஸ்நாச்சிங் கேஸு இதற்கு முன்பாக அந்த டைம்ல ஹிந்துஸ்தான் மாணவர்களால் நடத்தப்பட்ட ஒரு கேஸோடு வழக்கம் நடக்கிற விஷயமா தெரியுது. இந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டதாங்கிற கேள்வியை நான் பார்வையாளர்களுக்கு விடுறேன். எப்பவுமே ஒரு கிரைம் சீனை கிரியேட் பண்ணும்போது ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்களா? ஏன்னா அமுதனுக்கு அப்படி ஒரு ரெக்கார்டு சொல்லலை. அமுதன் இப்படி போன் திருடுறவரு, அமுதன் இப்படி வழிப்பறி பண்றவரு அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த ப்ரூஃபும் காலேஜ் நிர்வாகம் தரப்புல நேற்று நடந்த பிரஸ் மீட்லயும் சொல்லல.
அந்த பையன் மேல இதற்கு முன்பாக வழிப்பறி பண்ணான். ஏன்னா வழிப்பறி பண்றதுங்கிறது வந்து இன்னைக்கு நைட் அப்படியே யோசிச்சுட்டு காலையில திருடுற வேலை இல்லை. அதுக்கு ஒரு அனுபவம். அதை ஒரு பேட்டர்னா போட்டு செய்யறவங்க அந்த காலேஜ் இருக்கிற 2 பசங்க ஏற்கனவே அரெஸ்டா இருக்கிறான். அப்ப அந்த பையன் இந்த பையன் இல்ல. அதுல இருக்கக்கூடிய 2 கைது செய்யப்பட்ட நபர்களுடைய பெயர் இந்த பையனோட பேரு கிடையாது. அப்படி இருக்கப்ப இந்த பையன் செயின் ஸ்நாச்சிங்ல ஈடுபட்டாங்க, அதை எப்படி சொல்லலாம்? அப்படி இல்லைன்னா அந்த இளவரசன் என்கிற நபர் தான் பாதிக்கப்பட்ட நபர்னு சொல்றாங்கல்ல, அந்த பையன் கொடுத்த வாக்குமூலம் எங்க? அந்த பையனை தானே காலைல 5:30 போய் போன் அடிச்சாப்லன்னாப்ல, அந்த பையன் வாக்குமூலம் எங்க? ஆமா, அதுக்கான பேப்பர் எதுவுமே இல்ல. அந்த பையனை எதுக்காக என்ன முகாந்திரத்தால தூக்கிட்டு போனாங்க? அந்த பையனை எப்ப வந்து எந்த இடத்துல? இப்ப இளவரசன் வீட்டுக்குள்ள போறது இமெயில் பேப்பர் வாங்குவாங்களோ? இருக்கலாம். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, காலேஜ்ல பக்கத்துல வெளியில வந்து வார்டன் வந்து கேட்டப்ப இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தள்ளினதை பார்த்தேன், அதனாலதான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து நாங்க வாக்குமூலம் வாங்கணும் அப்படின்னு காலேஜ் நிர்வாகம் சொல்லுதுல்ல. அப்ப அந்த பையன் இளவரசன் ரூமுக்கு போனதுக்கு உண்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கணும்ல. 5-6 பேரோட அவர் ரூம்ல இருந்து காலேஜ் தாண்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த பையன் போனது, கர்ச்சீப்பை கட்டிக்கிட்டு மாஸ்க் கட்டிக்கிட்டு போனது, ஏதாவது ஒரு கேமரால இருக்கணும்ல, ஏதாவது ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. அப்ப ஒரு எஃப்ஐஆர் 9 வெரைட்டியா பொய்யா மாறி வந்திருக்கு. காலையில 5:30 மணிக்கு அந்த பையன் ஸ்நாச் பண்ண போனான்றாங்க, ஒரு பத்திரிக்கை 8:30 மணிக்கு போனான்றாங்க, ஒரு பத்திரிக்கை 2வது ஆண்டு படிக்கக்கூடிய இளவரசனை ஸ்நாச் பண்ண போனா அமுதன் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பத்திரிக்கை காலேஜ் சீனியரை போய் ஸ்நாச் பண்ண போனா, அவனுடைய மொபைல்ல வந்து அடிக்க போய் சீனியருக்கும் இந்த பையனுக்கும் நடந்த தகராறு அப்படிங்கிறாங்க. இப்ப இவ்வளவு கதைகளையும் வச்சுக்கிட்டு இந்த கதைகள் எதுக்குமே கிளியரா பதில் தெரியாம எதுகை மோனை ராஜ்மோகனுக்கு மட்டும் இது கோஷ்டி பூசல்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இது யாரை காப்பாற்றுவதற்கு? ஹிந்துஸ்தான் காலேஜ் மேல அப்படி என்ன பாசம் அப்படின்னு கேட்கறதுக்கு இங்கதான் கேள்வி வருது. அந்த சம்பவம் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் காலேஜை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த காலேஜ் வந்து ஒரு குரூப் ஆஃப் நிறுவனம், ட்ரஸ்டீஸ் எல்லாம் வச்சு ஒரு என்ஜிஓ, ஓகே, ஒரு குரூப் ஆஃப் ட்ரஸ்டீஸ் மூலமா, ஒரு குடும்பம் மூலமா இயக்கப்படக்கூடிய ஒரு காலேஜ். அவங்களுக்கு ஆர்ட்ஸ் காலேஜும் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜும் இருக்கு. ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் டவுன்லயே இருக்கு. ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து கரெக்டா இது வந்து அவுட்டர்ல ஒரு 22-24 கிலோமீட்டர் நினைக்கிறேன், அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கும் இந்த ஆர்ட்ஸ் காலேஜுக்குமான டிஸ்டன்ஸ் ஒரு 20 கிலோமீட்டர் தான். இந்த ஹிந்துஸ்தான் காலேஜை பத்தி கோயம்புத்தூர் பசங்க மட்டும் இல்ல, படிக்கக்கூடிய நம்மள மாதிரியான பசங்க எல்லாருக்குமே அரௌண்ட் ஒரு 20 வயசுல இருந்து 16 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு லிபரலான காலேஜ், ஜாலியா இருக்கலாம் அந்த காலேஜுக்கு போனீங்கன்னா. மீடியா ஃபங்க்ஷன்ஸ், மீடியா ப்ரொமோஷன்ஸ், சினிமா துறை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுடனான சந்திப்பு, உரையாடல்கள், ப்ரொமோஷன்னு, ஈவெண்ட்ஸு, இது எல்லாத்தையும் கோயம்புத்தூர் பகுதியில் நடத்துகிற ஒரே ஒரு காலேஜ் ஹிந்துஸ்தான் காலேஜ் தான். யூனிஃபார்ம், இந்த ரெகுலேஷன், இது எதுவுமே கிடையாது. ஜாலியாக நீங்கள் வந்து எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டு போகலாம், வரலாம். பேரலாக அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு காலேஜ், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தட், அந்த காலேஜில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நீங்கள் வந்து டக்கின் பண்ணி போகணும், பட்டன் போட்டு போகணும். இந்த காலேஜில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால வயசு பசங்களில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆர்வம் எப்படி இருக்கும், எந்த பஞ்சாயத்து இல்லடா ஜாலியாக போயிட்டு வரலாம்டா அப்படின்னு ஒன்று தோணும். நம்ம மதுரையில் அமெரிக்கன் காலேஜை சொல்லுவோம், ஜாலியாக போயிட்டு வருவாங்கடா, ட்ரெஸ் கோட்லாம் இல்லடா, நீட்டாக இருப்பாங்கடா அப்படி சொல்லுவோம். லேடிடோ காலேஜ் பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஜாலியாக இருக்கலாம் போயிட்டு வரலாம். இதே இது பாத்திமா காலேஜ் என்ன சொல்லுவோம், ஐயோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த காலேஜ் வந்து ரொம்ப லிபரலான காலேஜ். பட் இந்த காலேஜ் மாதிரி நிர்வாகத்துல, லேடிடோ காலேஜ்ல நிர்வாகம் வந்து ரொம்ப, ஆமா, அவங்க வந்து இந்த இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குற ஒரு குரூப் தான். அமெரிக்கன் காலேஜ் ஏறக்குறைய நிர்வாக விஷயங்கள்ல கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க தான். ஆனா இந்துஸ்தான் காலேஜ்ல நிர்வாகம் குறித்தான அப்படி அவங்களும் ஜாலியா இருக்கிற மாதிரி. ஏன்னா தொடர்ச்சியா கம்ப்ளைண்ட்டுங்க, மாசம் இந்துஸ்தான் காலேஜ் பஞ்சாயத்துல வந்துகிட்டு இருக்கு. இதால ஷாக்கிங் விளைவுதான். ஆமாங்க, இவங்க பிரஸ் மீட் அட்டன் பண்றாங்க, பிரஸ் அட்டன் பண்ணி அமுதன் கொலைக்கு காரணம் இதுன்னு போலீஸ் நரேஷனையும் ராஜ்மோகன் நரேஷனையும் காலேஜ் நிர்வாகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. சொல்லி முடிச்சுட்டு பொழுது அடையுது. ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் காலேஜ்ல சாப்பாட்டுல புழு இருக்குன்னு காலேஜ் பிள்ளைங்க பூரா போராட்டம். தரமற்ற உணவு, ஹிந்துஸ்தான் கல்லூரி மாணவிகள் போராட்டம். மண் புழு இருக்கு சாப்பாட்டுலன்னு சொல்லி பிள்ளைங்க போராட்டம். எப்பேற்பட்ட கேண்டீன்ல இருக்கக்கூடிய ஒரு சமையல்காரருக்கு எவ்வளவு பெரிய புரட்சிகர நடவடிக்கை எடுத்த அந்த காலேஜ்ல, அந்த காலேஜ்ல அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி தெரியல என்ன அவங்க விளக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காலேஜ். அந்த காலேஜ் தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவருடைய நண்பன் ஆடியோ லான்ச்சை ரிலீஸ் பண்ண காலேஜ். தொடர்பு நெருங்குது.
கத்தி படத்தினுடைய சக்சஸ் மீட்டு நடத்தின காலேஜ் அந்த காலேஜ் தான். ஓகே. இன்னைக்கு அந்த பகுதியினுடைய இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கக்கூடிய கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவும் தமிழ்நாட்டின் டாஸ்மார்க் துறை அமைச்சருமாக இருக்கக்கூடிய விக்னேஷ் அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் தான். சரி சரி. அவருடைய சொந்த கான்ஸ்டிடுவன்சில தான் அந்த காலேஜ் வருது. கத்தி சக்சஸ் மீட்டினுடைய நிகழ்ச்சியில விஜய் பக்கத்துல இந்த அமைச்சர் நிக்கக்கூடிய போட்டோவும் இருக்கு. சரி. ஒரு காலேஜினுடைய பெயர் சட்டமன்றத்தில் சொல்லி அந்த குரலை உதயநிதி அவர்கள் பேசி முழுங்குவதற்குள், சுத்தி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய காதுகளுக்குள் அந்த குரல் போய் சேர்வதற்குள் பதற்றமாக ராஜ்மோகன் எழுந்தரித்து இது கோஷ்டி பூசல் என்று சொல்லுவதும் 4 நாளுக்கு பிறகு விசாரிச்சுக்கலாம்னு ஜேசிடி பிரபாகர் ஐயா சபாநாயகர் அவர்கள் சொல்றதும் தள்ளி போடுவதற்கும் எப்போதும் மீடியாவை பார்த்து பட்வைசர் பீருக்காக குரல் கொடுக்கக்கூடிய, புரோக்கோடு பீருக்காக குரல் கொடுக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அமைச்சர் மௌனம் காப்பதற்கும் ஏதாவது லிங்க் இருக்காங்கிற கேள்வி வருமா வராதா? இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு காலேஜோடு உங்களுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு. நெருக்கமான தொடர்புங்கிறது அந்த காலேஜ் நிர்வாகத்துல உங்களுடைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, உங்களுக்கு அந்த நிர்வாகம் பத்தி தெரிஞ்சிருக்கும். நீங்க சொன்னாலே கேட்டு பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா கூட அது இருக்கலாம், நம்மளுக்கு அது தெரியாது. அப்ப அந்த காலேஜை காப்பாற்றுவதற்கு அது வேகமா இந்த வார்த்தைகளை உதிர்த்தாரா ராஜ்மோகன்? ஏன்னா ஏங்க ஒண்ணு இல்லைங்க, இதே அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சரா கல்வி அமைச்சரா இருக்கும்போது ஒரு சம்பவம் இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு? யோசிக்கவே முடியாது. அது என்ன எந்த இதா இருந்தாலும் உரிய நடவடிக்கை. ஒரு கல்லூரியில ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆன்மீக பேச்சாளர் என்கிற பெயரில் போன ஒரு ஆபாச பேச்சாளர், ஒரு பிற்போக்குத்தன பேச்சாளர், ஒரு பையன், அந்த பையன் போய் உபதேசம்ங்கிற பேர்ல கண்டதையும் உளர்னப்ப ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் எழுந்திருச்சு கேள்வி கேட்டாருன்னு உடனே அந்த ஆசிரியரை அவமதிக்கிற மாதிரி அந்த தற்குறி பேசினாருன்னு உடனேயே அந்த நபரை கண்டிச்சு, ஏன் டெரிட்டரிக்குள்ள நீ எப்படா உள்ள வரலாம் கேட்டார், நீ எப்படி உள்ள வரலாம், உனக்கு அந்த அத்தாரிட்டி யார் கொடுத்தது, நீ அப்படி பேசுனது தப்பு, உன் மேல நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னவர் அன்பில் மகேஷ். குறைந்தபட்சம் அந்த அளவிற்கான கன்சர்ன் ஆகுது. நம்ம பிள்ளைய நம்ம பறி கொடுத்திருக்கிறோம், இதில் நாம் அரசியல் பண்ண வேண்டாம். கொலையே நடந்திருக்கு, இதில் நாம் அரசியல் பண்ண வேண்டாம். இது அரசியல் பண்ண வேண்டிய பிரச்சனை. ஆனா நீங்க என்ன பேசியிருக்கலாம், இதுல அரசியல் பண்ண வேண்டாம், நாம் பிள்ளையை நாம் இழந்திருக்கிறோம், நீதியை பெற்று தருவோம்னு பேசி இருக்க வேண்டிய ராஜ்மோகன் அஜித்குமார் மரணத்திற்காக பேசினார் விஜய் அப்படின்னு எதுகை மோனையில் பேசி தீமிதி திருவிழாவுக்கு உள்ளான இந்த நபர்கள் இப்போது இந்த பிரச்சனையில பேசுறதுக்கு என்ன வலிச்சிச்சு? எதன் அடிப்படையில் இவ்வளவு வேகமா இது கோஷ்டி பூசல்னு பேச வாய் வந்துச்சு? எப்படி இந்த முன்முடிவுக்கு வந்தார்கள்? அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் இதற்கு காரணமா அப்படிங்கறத நீங்க தான் விளக்கணும். காலேஜ் காப்பாத்துறீங்களா? ஏன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனைய திமுக தரப்பு ஆட்சியில் இருந்திருந்தா எப்படி பேசியிருப்போம்? நிச்சயமா அந்த காலேஜ் நிர்வாகத்தின் ஒரு நிகழ்வுக்கு ஒரு ஆனுவல் டேக்கு போயிருந்தாருன்னு வைங்க, அது கூட சரியான ஆனுவல் டேக்கு போறதுங்கிறது உயர்கல்வித்துறை அமைச்சருடைய வேலை, அவர் போயிருப்பாரு. ஆனா அதுக்கே முடிச்சு போட்டிருப்பில்ல, காலேஜ் ஃபங்க்ஷன் வரைக்கும் போய் நின்று இருக்கிறீங்க. இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறவர் அன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர், அவர் முன்னாடி நிக்கிறாரு அந்த நிகழ்ச்சி மேடையில, அவர் சொந்த தொகுதியில இந்த காலேஜ் வருது, அவர் இந்த பிரச்சனை குறித்து இதுவரைக்கும் பேசவே இல்லை அப்படின்னா இது சந்தேகத்தை எழுப்பாதா? பதில் சொல்ல வேண்டிய நீங்க ஈஸியா 4 நாள் கழிச்சு பேசுவோம்னு இன்னைக்கு தினமலர் செய்தியாகவும் வந்திருக்கு. ஆமா, 4 நாள் கழிச்சு பேசுவோம்னா 4 நாள் கழிச்சு இந்த நியூஸோட வேல்யூ என்ன சார்? செத்த பிள்ளைய பறி கொடுத்துருக்க அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன சார்? நம்ம வீட்டுல 4 நாள் ஒரு பிள்ளைய பறி கொடுத்துட்டு கூலா அப்படி பேச முடியுமா சார்? வாய்ப்பே இல்லை. யாராக இருந்தாருன்னா அப்ப இந்த மணல் எங்க இருந்து வந்துச்சு? யாரை காப்பாத்து இந்த மணல் வந்துச்சு? போலீஸ் தரப்புல இருந்து இப்போது வரை கிளியரான ஒரு டீட்டெயில் கிடைக்கல. ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒவ்வொரு செய்தி கசிய விடப்படுது. இது குறித்து எந்த விசாரணையும் கிடையாது. ஆனா முடிவு எழுதியாச்சு கோஷ்டி மோதல்னு. ராஜ்மோகன் அவர்கள் கோஷ்டி மோதல்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக டிபார்ட்மெண்ட் கோஷ்டி மோதல் ஆக்குவதற்குண்டான வேலையை தான் பார்க்கும். ஏன்னா சட்டசபையில ஒரு முறை சொன்னதை திருப்பி ரிவோக் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அதை நியாயப்படுத்துறதுக்கு தேவையான ஜோடிப்பு வேலைகளை பார்ப்பாங்க. அந்த ஜோடிப்பு வேலையை செய்யணும் காவல்துறையை நிர்பந்திப்பாங்க. ஒரு அரசு நிர்வாகத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் வெளிப்படையாக பொது பொறுப்பு எதுவுமே இல்லாம தன்னிச்சையா அங்க ஏறி நின்றுகிட்டு கோஷ்டி பூசல் அப்படின்னு முடிவுரை எழுதினார்னா அந்த ஒட்டுமொத்த நிர்வாகமும் அந்த வேலையை தான் பார்க்கும். அந்த செத்த அமுதனுடைய அப்பா அம்மா பக்கத்துல போய் நிக்கணுமே. அவங்களுக்கான நீதி அப்புறம் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் எங்க இருக்கிறாரு? காங்கிரஸ்காரரு பேசுவதை இப்போ வரைக்கும் ஒரு அமைச்சரவையில் இடம் வேணும். அமைச்சரவையில் இடம் வேணும். எதுக்கு உங்களுக்கு அமைச்சரவையில் இடம்? இப்படி பிள்ளையை பறி கொடுத்ததுக்கு பிறகு பேசாம இருக்கு. 60 வருடங்களுக்கு சாதித்து விட்டோம் சொல்றதுக்கான சான்று என்ன இருக்கு? என்ன பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாரு? அப்ப
வாடி வாடி கைப்படாத சீடின்னு இப்ப பாட்டு போடுறதுக்கு போயிட்டு நின்றுருக்காரா? சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பேசல, அந்த பகுதியினுடைய பொறுப்பு எம்எல்ஏ மற்றும் அமைச்சரா இருக்கக்கூடிய நபர் பேசல, சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி பேசல, முதலமைச்சர் பேசல, யாருமே பேசல. ஆனா அமுதன் வீட இப்பயே சார்ஜ் பண்றானுங்க, பொய் சொல்றாங்க. உட்கார வச்சு யாராவது கேஸ் எழுதுவாங்களா? யாராவது போட்டு கொடுப்பாங்களா? இப்படிலாம் யாராவது செய்வாங்களா? அதுக்கும் ஆதாரம் தர்றேன். இதே கோயம்புத்தூர் கான்ஸ்டிட்யூன்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய நாயக்கம் பாளையம்ங்கிற காவல்துறை அலுவலகத்தில் கஞ்சா விற்பனை குறித்து தகவல் சொல்லுன்னு ஒரு லா காலேஜ் சட்ட மாணவர்கிட்ட தகவல் கேட்டு அந்த மாணவர் துப்பு கொடுத்ததன் அடிப்படையில் அந்த மாணவரை அந்த சம்பந்தப்பட்ட காவலர்களே கஞ்சா விற்கிறவன்கிட்ட போட்டு கொடுத்து அவங்க அந்த சட்டக்கல்லூரி மாணவனை தாக்குனதா அந்த சட்டக்கல்லூரி மாணவனே தன்னுடைய காயத்தோடு பேசின காணொலி இருக்கு, தர்றேன், போடுங்க. வணக்கம், என் பேர் பாலாஜி. பெரியநாயக்கம்பாளையம் காவல்துறையோட அறிவுறுத்தலின்படி கஞ்சா நடமாட்டத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் கஞ்சா, ஊசி இதெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களோட நாலேஜுக்கு வர சொல்லி என்ன சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ண ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ண போய் இன்னைக்கு எனக்கு பெரிய ஒரு விளைவு வந்திருக்கு. காவல்துறையோட பேச்சை கேட்டு செயல்பட்டதுனால இன்னைக்கு நான் வந்துட்டு பெரிய ஒரு விளைவை சந்திச்சிருக்கேன். நேத்து வந்துட்டு என்ன போட்டு அந்த கஞ்சா ஊசி யூஸ் பண்ற குடும்பத்தினர் உறவினர்கள் வந்துட்டு என்ன தாக்கியிருக்காங்க. தாக்கி ஒரு 6 பேர்த்த நான் வந்துட்டு அக்யூஸ்டா சொல்லியிருக்கேன். சல்மான், அவங்க அம்மா இனேத்துல்லா, நிசா, அப்புறம் அய்யூப், சாஹில், இவங்க 6 பேருமே வந்துட்டு என்ன வந்துட்டு ரொம்ப கொடுமையை தாக்குனாங்க. இதை தாண்டி நிறைய பேர் வந்துட்டு என்ன செருப்பாலையும் கட்டையால இதெல்லாம் வந்துட்டு அடிச்சாங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லவும் வந்துட்டு காவல்துறைக்கு ஏற்றவாறு என்னோட ஸ்டேட்மெண்ட் எழுதாம ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றப்ப கூட்டியும் குறைச்சு ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி எழுதி அவங்களுக்கு தண்டனை வராத மாதிரி குற்றத்தை குறைச்சுதான் எழுதியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஒரு போலீஸே ஆமா, ஒரு போலீஸே போட்டு கொடுக்குதுன்னா காலேஜ் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய 4 பேர் 5 பேர் டீமா இருக்கிறாங்க, எழுதி கொடுக்குறாங்க. இது எப்படி கான்பிடென்ஷியலா இருக்கும்? கிட்டத்தட்ட பெற்றோர் சொல்ல வைக்கிற குற்றச்சாட்டு அதுதானே. ஆமா, சொல்லி நம்பி சொன்னா காட்டி கொடுத்தவன் இன்னைக்கு போட்டு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய கண்ணீர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுதானே. அதே போலீஸ் இந்த வேலையை பார்த்திருக்கேன். அந்த பையன் பேசின வீடியோ, இது சம்பவம் எப்ப? ஸ்டாலின் காலத்துல நடக்கல ப்ரோ. 3 வாரத்துக்கு முன்னாடி விஜய் ஆட்சி காலத்துல அதே பகுதியில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்திருக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி. அப்ப இது இப்படிலாமா போட்டு கொடுப்பாங்க? சும்மா சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது. இது ஒரு நெக்ஸஸா இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நெக்ஸஸை கண்டுபிடிச்சு அந்த பையன் சொன்னானா, அல்லது அந்த பையன் சொன்னதால வேறு எதுவும் பிரச்சனை வரும்ன்றதுக்காக தாக்குதலுக்கு உள்ளானா, இது எல்லாம் விசாரிக்கப்படணும். இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பகுதியில கடந்த 10 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு. இது ஒரு பொது பிரச்சனையா பேசு பொருள் ஆக்கணும்னு சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் கேட்பது மிக தெளிவான பொலிட்டிக்கல் நரேஷன். பொலிட்டிக்கலா அந்த பகுதி ரொம்ப மோசமான ஆபத்தான சூழலை நோக்கி போய்கிட்டு இருக்கு. திருநெல்வேலி ஏரியாவில் எப்படி ஒரு பதட்டமான சூழல் நிலவும்னு நம்ம பத்திரிகை செய்திகளில் படிக்கிறோமோ, அதே போல கோயம்புத்தூர் பகுதி அதுவும் சமீப காலமாக ரொம்ப மோசமான இந்த சூழலை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் தரப்பிலிருந்து எல்லோரும் சொல்லக்கூடியது. அந்த காலத்துல பாலியல் குற்றங்களும் அதிகரிச்சது அந்த ஏரியா தான். ஆமா, 2 மாத காலமாக அந்த 3 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டது அங்கதான். அதுக்கு நீங்க என்ன எழுதுனாங்க? கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது அங்கதான். என்ன எழுதுனாங்க? விக்டிம்ஸையே குற்றவாளி ஆக்குனாங்க. அம்மா சரக்கு அடிச்சுட்டு படுத்துருந்துச்சுன்னாங்க. இந்த பொண்ணு இருக்கு அந்த காடுல போச்சு எதுக்குன்னு கேட்டாங்க. இவ்வளவையும் கேட்டவனுங்க இன்னைக்கு என்ன கேட்கறானுங்க? அது கோஷ்டி மோதல்ன்றானுங்க. தாவேகாவினுடைய எல்லா வட்டமும் இது கோஷ்டி மோதல்னு மாத்துறாங்க. ஒரு பையன் 20 பேர் சேர்ந்து அடிக்கிறது எப்படா கோஷ்டி மோதல் ஆகுன்ற கேள்வியே இங்க யாருமே கேட்க தயாரா இல்ல. சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் உட்பட முதலமைச்சர் உட்பட எல்லோரும் அமைதி காக்குறாங்க. இதே காலேஜ்ல போய் தன்னுடைய படத்தினுடைய ப்ரமோஷன் வேலையை பார்த்த விஜய் கூடுதல் பொறுப்புக்கு உள்ளாகிறாரு. அந்த பசங்கள்ட்ட போய் ஓட்டு கேட்டிருக்கீங்க, அந்த பசங்கள்ட்ட போய் நான் வல்லவன், நான் நல்லவன், அப்படி இப்படின்னு பேசினவங்க நீங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்கை அவர் பெற்று ஜெயிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 98,000 வாக்குகள் பெற்று அந்த ஏரியால ஜெயிச்சிருக்கிறாரு. அப்ப கூடுதல் பொறுப்பு நம்மளுக்கு இருக்குல்ல, நம்ம பேசிருக்கல. இப்ப வரைக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க போலங்க, இப்ப வரைக்கும் போல. இந்த சம்பவத்தை ஒட்டி கேட்க வேண்டிய கேள்விகள் பல இருக்கிறதுக்குள்ள இதை முடிச்சு வைக்கிறதுக்கு கோஷ்டி மோதல்னு சொல்லுவது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைப்பதற்காகவா அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறது. வேறு எந்த விதமான சந்தேகமும் நம்மளுக்கு இல்லை. வெளிப்படையா நீங்க அப்ரோச் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த சம்பவம் 5:30 மணிக்கு நடந்ததால் தான் இந்த பையன் பாதிக்கப்பட்டானாங்கிறத போலீஸ் நினைச்சா ப்ரூவ் பண்ண முடியும். ப்ரூவ் பண்ணுங்கன்னு தான் கேட்கிறோம். இல்லைன்னா 20ஆம் தேதி 21ஆம் தேதி அந்த ஹாஸ்டல்ல நடந்த
அட்டாக்குக்கும், அந்த பையன் அட்டாக் பண்ணான்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த அட்டாக்குக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு காலேஜ் நிர்வாகம் சொல்லிருச்சு. அப்ப அந்த சம்பவம் வேற, இந்த சம்பவம் வேற. அந்த சம்பவத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை தான் அந்த பையன் மேல நீங்க போட்ட நடவடிக்கைனா, இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டியது காலேஜ் நிர்வாகம். அப்ப நீ பதில் எப்படி பேசணும்? வருந்துகிறோம்னு பேசணும். அதை விட்டுட்டு எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, நாங்க இது வேறையா பாக்குறோம், இது வெளியில நடந்துருச்சு, அவுட் சைடு இஷ்யூ, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா, அமுதன் போய் தாக்கி வழிப்பறி பண்ணதாக சொல்லப்படக்கூடிய பையன் இளவரசன் உங்க காலேஜ் பையன் தான், 2வது வருஷம் படிக்கிற பையன் தான். அப்ப நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கீங்க. அப்ப நீங்களும் பேச வேண்டி அந்த இளவரசன் யாரு, அந்த கம்ப்ளைண்ட் உண்மையா இல்லையா ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. இந்த பையன் எழுதி கொடுக்கப்பட்டதா, இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்தாரு லெட்ரு, பசங்க பேரெல்லாம் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. அந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சியை வெளியிடும். காலேஜில் வச்சு தானே எழுதி கொடுத்தாங்க, எங்கிட்டும் போய் தனியா மறைஞ்சு நின்று எழுதி கொடுக்கல. அப்ப சிசிடிவி அங்க இருக்கும்ல, அந்த சிசிடிவி காட்சியை எடுத்து கொடுங்க. அப்ப இது எல்லாவற்றையும் கேள்வி எழுப்புறதுக்கு பயந்துகிட்டு பக்கத்துல பிரின்சிபல் மேம் இப்படிங்கிறதும் பத்திரிகையாளர்கள் கேட்ட உடனே திடுதிடுன்னு எந்திரிச்சு போறதுமா இருந்து, ராஜ்மோகன் அவர்கள் முன்னாடியே டிஸ்க்ளைமரை போட்டு இது அப்படிலாம் இல்லை கோஷ்டி மோதல்னு சொல்லிட்டு போறதும் சம்திங் ஃபிஷிங். இதை நாம் கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. எதிர்கட்சி உட்பட இப்போ இவர் வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கிறாரு, டிடிவி தினகரன் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அது ஒரு பிரச்சனையாக மாற்றியிருக்கிறாரு. சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த பையன், அந்த பையன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பையன்னு சொல்கிறாங்க. அந்த பையனை சம்பந்தப்பட்டு திமுக தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களாவது போய் நேரில் சந்தித்து ஆறுதல் செலுத்த வேண்டும். இதை ஏன் திமுக காரங்கள்ட்ட போய் கேட்குறீங்கன்னு கேட்டால் அவங்க தான் செய்வாங்க, பொறுப்பு இருக்குல்ல, அவங்க தான் போய் செய்யணும். எதிர்கட்சிங்கிற பொறுப்பு இருக்குல்ல இருக்கு. இன்னொன்னு அவங்களை விட்டா வேற எவனும் செய்ய மாட்டான். ஏன்னா இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இருக்கு. அப்ப நீங்க கூடுதல் பொறுப்பெடுத்துக்கொண்டு அந்த வேலையை செய்ய வேண்டிய நிலைமைக்கும் திமுக தள்ளப்படுகிறது. எண்ட் ஆஃப் த டே திமுக இந்த பிரச்சனையை சட்டசபையில் எழுப்பலைன்னா இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இன்னொன்னு இது இதோட முடிய போறது இல்லை. இந்துஸ்தான் காலேஜில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்த்தால் எங்க காலேஜ் வளாகத்துல போதைப் பொருள் சகலமா புழங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்களை அவனுங்களே சொல்றானுங்க, பசங்களே சொல்றானுங்க, சாட்சியா இருக்கிறானுங்க. அதனால உங்க பிரஸ் மீட்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எங்க இதுல இதெல்லாம் கிடையாது. பிரஸ்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே கேட்குறாங்க, என்னங்க மாசம் ஒரு கேஸ் நாங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்க காலேஜ் பேர்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காலேஜ் நிர்வாகத்தை சுத்தி இருக்கக்கூடிய அவுட் சைடர்ஸா பசங்களை தங்க வைக்கிற அந்த கல்ச்சரை மானிட்டர் பண்றதுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. சென்னையில SRM சுத்தி இருக்கக்கூடிய பசங்கள் மேலேயும் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அப்பக்கப்ப ரெய்டெல்லாம் நடந்து பல்வேறு போதைப் பொருட்கள் தேடுவாங்க. அப்ப இளைய தலைமுறையிட்ட போதை ஒழிப்பு உறுதிமொழி அப்படின்னு எடுத்தார்ல, அன்னைக்கு தான் இந்த சம்பவம் அடிச்சு கொண்டிருக்காங்க. அன்னைக்கு அன்னைக்கு முதலமைச்சர் விஜய் போதை ஒழிப்பு அப்படின்னு உறுதிமொழி எடுத்துட்டு ஒரு போலீஸ்கார பையனை தூக்கிட்டு இடுப்புல வச்சு கொஞ்ச நேரம் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அன்னைக்குதான் இந்த அமுதன் என்கிற பையன் போதை பயன்படுத்திய கும்பலால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாருன்னு அவங்க அப்பா உடைய வாக்குமூலம் இருக்கு. அதனால தாவேக்காவை நம்பிய, தாவேக்காவுக்கு ஆதரவளித்த பல நபர்கள் இன்னைக்கு வெளிப்படையா சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், பேசுங்க. இன்னும் தொடர்ச்சியா இது குறித்தான கேள்வியை எழுப்புங்க. எது எப்படியோ ஆனால் அந்த பெற்றோர்களின் கண்ணீர் வழியாக இந்த சம்பவத்தை பார்க்க மறுக்கிறதா அரசு, போலீஸு, அந்த நிர்வாகங்கள் மட்டும் தெளிவாக தெரிகிறது. அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிட அந்த விதாச்சல் அறக்கிறது நேரம். நன்றி.